இந்த நபரோட பார்வை இன்னும் உங்க மேலே தான் இருக்கு. ஓகே, சண்டை போட்டாச்சு, வேண்டான்னு போயாச்சு, எவ்வளவோ செஞ்சாச்சு. பட் ஸ்டில் ஏன் அவங்க பார்வை இன்னும் உங்க மேலேயே இருக்கு? இன்னும் என்ன ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்க்கறாங்க பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில வந்துட்டு ஏஞ்சல் மெசேஜஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துருவோம். சரி, அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேசணும், ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குதான். ஆனா வந்து இப்போ வேணும்னே தான் அவங்க சைலண்டா இருக்காங்க. இந்த பர்சன் நீங்க எவ்வளவோ முயற்சி பண்றீங்க, உங்க சைட்ல இருந்து ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா பேச ட்ரை பண்றது, மியூச்சுவல் ஃப்ரெண்ட் பீப்புள் மூலயமா, இல்ல ஒரு கான்டாக்ட்ல இருந்தாலும் கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ எவ்வளவோ வந்து முயற்சிகள் எடுத்தாலும் வேணும்னே தான் வந்து அந்த பர்சன் சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. அது வந்துட்டு செட் ஆகாது. உங்ககிட்ட சொல்றது மூலியமா எதுவும் வந்து இப்போதைக்கு மாற போறது கிடையாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால டைம் பார்த்து சொல்லிக்கலாம். உங்களுடைய சைலண்ட்லி உங்களுடைய ஒரு மூவ் நீங்க எப்படி நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க, அவங்க இருந்தப்போ அவங்க இல்லாதப்போ, முன்னாடி எப்படி இப்ப எப்படி நடந்துக்கிறீங்க, எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கண்டுக்கிறதே கிடையாது, உங்களை எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க, நீங்க தான் ஒன்னொன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அவங்க சைட்ல சைலண்ட், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஓரக்கண்ணால பார்ப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா? வேற ஒரு பர்சன் மூலயமா அப்படியே மறைமுகம் நியூஸ் போட்டு பேச்சுவாக்கில் நியூஸ் தெரிஞ்சுக்கிறது, இந்த வேலையெல்லாம் சைலண்டா நடக்குது தான். ஆனா வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. உங்க விஷயத்துல நிறைய நடந்திருக்கும், ஆனா எவ்வளவோ நடந்தும் கூட நீங்க கரெக்டா, நீங்களும் சண்டை போட்டிருப்பீங்க, வாதாடி இருப்பீங்க, பட் ஸ்டில் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அப்போ வந்து சண்டை போடுறாங்க, இவங்க சரி வராது, எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை, டார்ச்சர் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அவங்களுக்கு தான் தான் சரியா புரிஞ்சுக்காம போயிட்டணும்ன்ற ஒரு எண்ணங்களும் சைடா தோணுது. ஸோ அந்த டைம்ல வெறும் அவங்க நீங்க போட்ட சண்டையை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர நீங்க கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சதை பார்க்கல. ஸோ இப்போ வந்து ஒரு வேற பார்வையில வந்து பாக்குறாங்க, சரி நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கிறோமோ இல்லை என்ன நடந்திருக்குங்கிறது யோசிக்கிறாங்க அவங்களுக்கு. அப்போ இந்த நபர் வந்து என்னதான் வந்து இப்போ உங்களோட ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் சரி, உங்களோட நினைப்பு இருக்குதா அப்படின்னா இருக்குதா. அவங்க பார்வை வந்து உங்க மேல நேரடியாவோ மறைமுகமாவோ இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை சைலண்டா அவங்க செய்யறதுனாலதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ அவங்களுக்கு என்னன்னா, இவ்வளோ நாட்கள் வந்து நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருந்திருப்பீங்க. எது ஒரு சின்ன விஷயம்னா கூட அவங்க கிட்ட சொல்றது, கேட்கறது, ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன், எத்தனை மெசேஜ், எத்தனை பேச்சுக்கள், ஸோ இது எல்லாமே வந்துட்டு டெய்லியும் இருந்திருக்கும். ஆனா இப்போ அவங்க இல்லாம, அவங்க பேசாம நீங்க எப்படி இருக்கீங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் கூட இப்போ உன்னோட மெசேஜ் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்ன நபர் இப்போ எப்படி இருக்கிறீங்க, எப்படி உங்களால் முடியுது, மூவ் ஆன் ஆகிட்டீங்களா, இல்லை வேற ஒரு பர்சன் கிட்ட இது பேசிட்டு இருக்கீங்களா, இல்லை என்ன நிலவரத்தில் இருக்கிறீங்க, பயங்கர கியூரியஸ். அவங்க ரொம்ப கியூரியஸாக தான் இருக்காங்க. ஆனால் சரி, அது எப்படிங்கிறத டைரெக்டாக கேட்க முடியாதே, அதனால தான் இந்த சைலண்ட்டாக நின்றுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி 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 கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா உங்களோட பாண்டிங்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முழுசா விலகின மாதிரி தெரியல. இப்போ ஒரு 100% இருந்துச்சுன்னா ஒரு 80% விலகி இருந்தான்னு சொன்னா கூட ஒரு 20 வந்து இருக்குதே. ஸோ முழுசா அவங்க விலகல. அவங்களுடைய சைலன்ஸ், அந்த அமைதி தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். அடையாது என்ன ஏதுன்னு ஓப்பனா சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. அவங்களோட இவ்வளோ சைலண்ட் நீங்களும் ஓவர் திங்கிங் பண்ண வச்சு ஓகே முடிஞ்சிருச்சு இந்த பாண்டிங் அவ்வளோதான்ற கொண்டு போயிருச்சு.
ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இப்போ அந்த பர்சன் இல்லாமல் தைரியமாக நகர ஆரம்பிப்பீங்களா இல்லையாங்கிறது அவங்க பார்க்கறதே. ஆனால் என்னால் முடியும், நீ இல்லைனாலுமே என்னால் வந்துட்டு என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், நான் நகர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போவேன் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு வரணும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தீங்க, லைஃப்பில் உள்ள ஒரு வளர்ச்சியை பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஜாபோ இல்லை ஜென்ரலாக ஒரு லைஃப்லேயோ நீங்கள் அடுத்த கட்டம் அப்படின்னு நகர்றீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை பார்த்து அந்த பர்சன் டெஃபினட்டாக வந்து ஒரு கேள்வி தனக்குள்ளே கேட்பாங்க, நான் அவசரப்பட்டுட்டேனோ. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க இன்னுமே உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சைலண்ட்லி. அவங்களோட பார்வை வந்து மறுபடியும் உங்கள் பக்கம் இருக்கு. கொஞ்ச நாட்களாக காணோம், கொஞ்ச நாளாக வந்து வேற பர்சன் மேலே அப்படியே கவனிக்கிறது அப்படி இப்படின்னு இருந்து உங்களை விட்டாச்சு. ஆனால் மறுபடியும் வந்து திரும்புது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஏஞ்சல் சொல்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா, டோன்ட் ஸ்டாப். அதாவது அவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், அவங்க உங்களை வந்து அவங்க பார்வை உங்கள் மேலே இருக்கிறதே வந்து அவங்க இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது தான். அப்போது நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும், நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக நானும் இருக்கிறேன்னு மட்டும் காமிங்களே. அதுவே அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டோங்கிற உணர்வு இன்னும் தோணும். சரி, அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் கொடுத்த அளவுக்கு அதிக அன்பை அவங்க வீக்னஸாக நினச்சிக்கிறாங்க, இன்னும் வரைக்கும் அதுதான் அவங்க வீக்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நபர் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ மூவ் ஆன் ஆகிற ஸ்டேஜில் நீங்களும் இருக்கலாம். சரி போதும், நம்மளும் வந்து நம்ம லைஃப்பை பார்க்கலாம், சும்மா உட்காந்துக்கிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்து நம்ம பொழப்பு போயிடும், நம்மளும் நம்ம லைஃப்பை பார்க்கலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த டைமில் உங்களோட ஒரு வளர்ச்சி, ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. உங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கிட்ட நேரடியாக கேட்கறது, இல்லை மறைமுகமாக கேட்கறது, இல்லை நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேயே அப்படியே சைலண்ட்டாக பார்க்கறது. இப்போ ஒரே பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாவே கவனிப்பாங்க, உங்களை கண்டுக்கிறதே இல்லைன்னு நினைப்பீங்க, கவனிப்பாங்க. உங்களோட லொக்கேஷன் தெரிஞ்சதுன்னா அதில் மறைமுகமாக போய் தெரிஞ்சுக்கிறது. ஸோ மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குதான். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு சொல்கிற ஏஞ்சல்ஸ் மெசேஜ், முகத்தை மட்டும் சோகமாக வச்சுக்காதீங்க. அப்படியே அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் அவங்களுக்கு காமிக்காதீங்க. ஏன்னா இது சிம்பத்திக்கான டைம் பீரியட் கிடையாது. அந்த பர்சன் ஒன்றும் சிம்பத்திக்காக உங்களை எல்லாம் ஒன்றும் பார்க்கல. அவங்க நான் இல்லாமல் எப்படி நீ இருக்க அதை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். பட் இதுவே ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம்தான். பட் ஸ்டில் அவங்க அதை தான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறப்போ நீங்களும் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேனே அப்படின்னு மட்டும் காமிங்களே, அவங்க நைட்டு தூங்கவே மாட்டாங்க. பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். ஆனா இந்த பர்சனுக்கு என்ன தெரியுமா, நான் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்களோ. ஒரு சில பேருக்கு, ஐ டோன்ட் நோ எல்லாருக்கும் இது பொருந்துதான் தெரியல, பட் ஆனால் ஒரு சில பேருக்கு இவங்களுக்கு தோன்றாங்க, நம்ம இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இருக்குதே, அவசரப்பட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டோமோ அப்படின்ற தாட் வரும். ஆனால் வந்து இப்போ என்ன ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஐ மீன் இந்த ப்ராப்ளம்ஸை, அதில் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு ஃபைனல் டெசிஷன் அப்படின்றது வந்துடும். ஓகேவா? அதாவது இவ்வளோ நாட்கள் வந்து அது என்னதான் நிலவரம் போகுது ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் ஃபைனல் கன்க்ளூஷன் தெரிஞ்சிருங்க. வெரி சூன் 2 to 3 monthsக்குள்ளே ஒரு சில பேருக்குலாம் தெரிஞ்சிடும் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருமோங்கிற பயமும் இருக்கு, தெரிஞ்சிருச்சோங்கிற ஒரு பயமும் இருக்கு. வேற யாரோ வந்து சொல்லிட்டாங்களோ. ஏன்னா இப்போ உங்களை விட்டு போன இந்த பர்சன் இருக்காங்கல்ல, விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம், இல்லை இன்னும் உங்க லைஃப்ல சண்டை போட்டுட்டே கூட இருக்கலாம் உங்களுடைய பர்சன். இவங்களுக்கும் சரி மற்ற பீப்புளுக்கும் சரி ஒரு குட் டேர்ம்ஸ்ல அவங்க கிடையாது. அதாவது இவங்களும் வேற ஒரு பர்சன் கிட்ட சண்டை போட்டுட்டு மூஞ்சி திருப்பி தான் இருக்கிறாங்க, அங்கேயும் ஒன்றும் நல்லபடியா இல்லை. ஸோ அவங்க மறைச்சு வச்ச ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிடுவாங்களோ, உங்களுக்கு அது தெரிய வந்துருமோ? ஸோ அப்படி தெரிய வந்திருந்தா
நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்க என்ன அடுத்த ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்றபடி அவங்களுக்கு பயம் இருக்கு. ஸோ அவங்க பார்வை உங்க மேல இருக்கிறதுக்கு ரீசனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கா, அவங்கள பத்தி ஏதாவது விஷயம் வந்திருக்கா இல்லையா. ஏன்னா உங்களோட மூமெண்ட்ஸ்ல நீங்க எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க ஜாலியா இருக்கீங்களா சேடா இருக்கீங்களான்னு பார்த்தாவே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு தாட்டும் அந்த ஒரு பயமும் அவங்களுக்குள்ளார இருக்கு. ஏன்னா உங்களோட பர்சன் வந்து உங்களோட ஃபேஸுக்கு நேராகவே நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அதில் பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி சொன்ன பொய்கள் வந்து இருக்கு, அது இன்னும் தெரியல. அது உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பர்சனுக்கு உங்க மேல ஒரு ஒரு பயம் இருக்கு, ஒரு சைலண்டான பயம் இருக்கு. ஆனா லவ் இருக்குதா அப்படின்னு கேட்டா லவ் வந்து கொஞ்சோண்டு இருக்குதா, ஆனா அது வந்து அது பயம்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ சரி நான் தான் வேண்டான்னு போயாச்சுல்ல, அப்படியே திரும்பி வர உங்க கேள்வி அதுதான். அதான் வேண்டான்னு போனேன், சரி என்ன என்ன இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு போனேன், அப்படியே திரும்பி வர. அந்த கேள்வி நீங்க அந்த பர்சனை பார்த்து கேட்டீங்கனாலுமே அவங்களுக்கு பதில் இருக்காது. அப்படியே வேர்டை ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க, உங்க மேலே பழிய போடுவாங்க. அப்ப நான் வர்றது உனக்கு சந்தோஷமா இல்லையா, அப்ப நான் வர வேண்டாம்னு நினைக்கிறியா, சரி நான் வரல, சரி நான் போறேன். இது எவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஒரு கேம், எமோஷ்னலாக பேசுறது. அப்படி பேசிட்டா நீங்கள் அடுத்த பதில் என்ன வச்சுருப்பீங்க, உங்களை அப்படியே லாக் பண்ணி விட்டாச்சு. உங்களால் சரி எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வேற ஒரு வேர்டை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வார்த்தைகளால் நிறைய கேம் ப்ளே பண்ணுவாங்க. அப்படியே எதை சொன்னால் லாக் ஆவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எங்க சுத்தினாலும் வந்து திரும்பி வர்றதுக்கான ஒரு ரீசன் வந்து அந்த லவ் அப்படிங்கிறது இன்னும் இருக்குதான். இப்ப சுத்தமா லவ்வே இல்லை, ஒரு 0% அக்கறையே கிடையாது, எப்படியோ போகட்டும் அப்படின்னு விட்டுட்டா எதுக்கு வரணும், எதுக்கு மறுபடியும் திரும்ப வந்து பார்க்கணும். ஸோ இது எங்கேயோ இருக்கு. அதனாலதான் வந்து சரி வேற யாரோ லைஃப்ல வந்துருவாங்களோ, ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ, யாராவது இப்ப எப்படிதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது அவங்கள நிம்மதி இல்லாம இருக்க வைக்குது. ஓகே. ஒரு சில ஈவெண்ட்ஸ் ஞாபகப்படுத்துதுங்க, ஞாபகப்படுத்தாமலாம் இல்லை, பட் ஞாபகப்படுத்துதுதான் அவங்களுக்கு. ஆனா இப்போ நீங்க அவங்க ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து இந்த ரொம்ப நிறைய டைம் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்காக ரியலைஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அவங்க இப்போ இனிமேல் தான் வந்துட்டு அதுக்கான ரியலைசேஷனுக்குள்ளரே வராங்க. ஆரம்பமே இனிமேல் தான் எடுத்து வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களை பத்தி இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன்னும் ரீசன் வந்து உங்களை பத்தி கொஞ்சம் பெருமையாவோ இல்லை நல்லதாவோ ஏதோ வந்து பேசி இருக்கலாம், இல்லைன்னா வந்து புரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இப்போதான் இந்த டைம் பீரியட்ல தான் இவங்களுக்கே ஒரு தனி ஸ்பேஸே கிடைக்குது என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு. ஸோ அதை தான் டெஃபினட்டா அதில் உங்களை யோசிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு பிடிக்காது, ஜட்ஜ்மெண்ட். நீங்க ஜட்ஜ் பண்ணிடுவீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு ஒப்பீனியன்ஸ் வச்சிருப்பீங்க. ஐ திங்க் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கரெக்டாக பேசுவீங்க. இதுனா இது அவ்வளோதான், அந்த எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. அந்த பொய் பேசி அதில் ஒரு பில்டப்பை கொண்டு வந்து இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது, இதெல்லாம் உங்களோட ஸ்டைலே கிடையாது. பட் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா உங்கள் பர்சன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட், நடக்காதது நடந்த மாதிரியே சம்டைம்ஸ் சொல்லி சமாளிப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பர்சனை பற்றிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருக்கலாம். பெர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு சில பேர் பிக்சர் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, எதுவுமே கரெக்டாக இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டோம்னா ரொம்ப டிவோட்டடாக இருக்கணும், ரொம்ப முழுமையாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, ஃபேக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் இருக்கிற பர்சன். அவங்க அப்படி கிடையாது. ஸோ உங்களோட ஜட்ஜ்மெண்ட், உங்களோட வார்த்தைகள், ஏன்னா நீங்கள் தான் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது எப்படி அவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க இன்னும். சரி இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாட்கள் தெரியல, இந்த பாயிண்டே இங்கே தான். ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ண, இவ்வளோ நாள் ஏன் தெரியல உனக்கு. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் நீங்கள் இப்பவுமே இப்போ அவங்களும் உங்களை சைலண்டாக கவனிக்கிறாங்க தான். அவங்க பார்வை வந்து மறுபடியும் இப்போ உங்கள் மேலே வந்திருக்குதா, அவங்க மூமெண்ட்ஸ் மேலே வந்திருக்குதா. ஆனாலும் உங்களுக்கும் அந்த பார்வை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு வெறுப்பும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே ஒரு விஷயமே.
சரி, நம்ம பார்க்கலாம். பிக்கப் பைல போயிட்டு வேற என்னென்ன மெசேஜஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, நான் 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு இந்த எல்லோ கலர் பாக்ஸ் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு திஸ் ப்ளூ கலர் மல்டி கலர் யூனிகார்ன் பென் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு நான் இந்த பிங்க் கலர் ரிங்கு, ஓகேங்களா, இது கொடுக்குறேன். ஸோ 3 பையில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலு பார்க்கறனாலும் எஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பார்ப்போம். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. இந்த பர்சனுக்கு, உங்களுடைய பர்சனுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சைலண்டான ஒரு பொசசிவ் அண்ட் ஜெல்லஸ் இருக்கும். சி, பைல் நம்பர் 1 வந்து நீங்கள் ஜென்ரலி ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரோ, பாசிட்டிவ் அப்படின்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற பர்சன். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு லைஃப், ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருந்தால் அது மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இட்ஸ் பாசிட்டிவ். ஸோ ஜென்ரலி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த பர்சனுக்கு என்ன தெரியுமா, அவங்களோட பார்வை ஏன் வந்து மறுபடியும் வருதுன்னா ஒரு கைண்ட் ஆஃப் தாட் அவங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கு. சி, அவங்க இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வேற ஒரு பர்சன் வந்துடுவாங்க, வேற ஒரு பர்சன் ஃபேவரேட்டாக வந்து மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கொடுத்துருவீங்களோ, ஏன்னா நீங்கள் இந்த பர்சனுக்காக உங்களுடைய பர்சனுக்காக நிறைய செஞ்சுருந்தீங்க, நிறைய அட்டென்ஷன் கொடுத்தீங்க. அது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ பேம்பர் பண்ணீங்க, இருந்து வேணும்னே விட்டுட்டு போனாங்க. ஸோ அப்போ தெரியல, போர் அடிச்சிருச்சு, ஓவராக பேம்பர் பண்ணனால போர் அடிச்சிருச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இப்போ என்ன நிலவரம்னே தெரியல. இப்போ நீ என்ன இருக்கியா என் லைஃப்பில், இல்லை இல்லையா, ஒரு பதிலை சொல்லுன்னா சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு போன வேகத்தில், இல்லை முடிவெடுத்த வேகத்தில் ஒன்றும் தெரியல. பட் அது ஸ்லோ ஆக 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 அந்த கியூரியாசிட்டிங்கிறது வருது. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச எல்லா லவ், அன்பு, அட்டென்ஷன் அத்தனையுமே வேற யாருக்கோ போயிடுமோ, வேற யாரோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ. மேபி லைக் இப்போ உங்கள் லைஃப்பில் யாரும் இல்லை, வேற பர்சன் வரலை அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க. ஸோ வேற பர்சன் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே வந்து அவங்க தூக்கத்தை விட்டுருவாங்க, அவங்க ஸ்லீப்லெஸ் நைட்ஸுக்கு போயிடுவாங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க உங்கள் லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிரைட்டாக நல்லா முன்னேறி வரீங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க, நல்லா ஷைன் ஆகுறீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது அவங்களால. சரி, இது இட்ஸ் அ வெரி பேடான ஒரு விஷயம் தான். பட் அது அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் இல்லைன்னா நீ சந்தோஷமாக இருக்கியா, எப்படி இருப்ப, அது இருக்கக்கூடாதே அப்படி நினைக்கிற கேரக்டராக இருப்பாங்க. லைக் இதெல்லாம் இந்த டாக்ஸிக் கிட்டலாம் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் தான். அப்படி கூட ஒரு சில பேர் உங்கள் பார்ட்னராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க உங்களை வந்து சைலண்டாக செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பார்வை வந்து உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஷைன் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், தூங்கவே மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய அதாவது ஒரு புது சாப்டர் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி வந்துட்டு கவனிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா, அதாவது உங்களை அக்செப்டும் பண்ண முடியல, மிஸ்ஸும் பண்ணக்கூடாது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க என்ன, அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டா பரவாயில்ல, உன்னை அக்செப்ட் பண்ண, இல்லை மிஸ் இல்லையா வேண்டானா விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லணும். ரெண்டும் பண்ணாமல் நின்னா அப்படிதான் வந்து அவங்களோட பார்வை இருக்கு.
ஆனால் இன்னுமே நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 ஒரு சில பேர் நீங்கள் இன்னும் வந்து லைஃப்பில் போல்டான ஒரு மூவ் இன்னும் எடுக்கலை அப்படின்னா அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுடைய அடுத்த மேஜர் ஸ்டெப் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து அவங்களோட மூவ்ஸ் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இப்போ இல்லைனாலுமே வெகு விரைவில் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், ரொம்ப வந்து இந்த சொல்லுவாங்களே எடை போட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு மாதிரி, அதாவது அவங்களோட வேல்யூ புரியாமல் உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ அவ்வளோதான் அப்படின்றபடி நினச்சிட்டோமோன்ற ஒரு எண்ணம் இருக்கும், டெஃபினெட்லி இருக்கும். அண்டு இப்போது அவங்க உங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா, இந்த பர்சனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லையா, அந்த கியூரியாசிட்டியும் இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சைலண்ட்லி ஏஞ்சல்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே சரி, டோன்ட் ஸ்டாப், நின்றாதீங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களை புஷ் பண்ணுற விஷயமே அதுதான். சி யூர் வெரி பாசிட்டிவான கேரக்டர், நல்ல உங்கள் விஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, பிளானிங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு நிற்காதீங்க. உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போகிறவங்க திரும்ப வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் லைஃப்பில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கணும். அது நீங்கள் அடுத்த கட்டம் மூவ் ஆன் ஆகி போகிறீங்க, உங்கள் லைஃப் நீங்கள் பார்க்குறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறீங்கன்னாவே இவங்களுக்கு தாங்காது. ஆனால் சரி உங்களை வாட்ச் பண்ணுறாங்களா, உங்களை கண்டுக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சைலண்ட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட பார்வை உங்கள் மேலே இருக்குது. இவங்க எவ்வளோ பிஸியான பர்சனாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லிட்டு போனாலும் சரி, அவங்க நினப்பு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க உங்களோட ஒரு மூவ்ஸை வாட்ச் பண்ணிட்டு மறுபடியும் பேசுறதுக்கான சூழ்நிலைகளை வந்து பார்ப்பாங்க. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், தன்னோட சேஃப்டி, தனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் எங்கே இருக்கோ அங்கே போவாங்க. இப்போ இவ்வளோ நாளாக உங்களால் யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டாட்டா பை பை. இப்போ மறுபடியும் நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரீங்க, நல்ல ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ஓகே, நீதான் உலகம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ஆனால் இது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உங்களுக்கே தெரியும், உங்கள் பர்சன் இப்படி தான் கேரக்டர்னு தெரியும், தெரிஞ்சுமே நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. சரி, உங்களோட ஒர்க், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய சக்ஸஸ் இவங்களை கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண வைக்கும். ஆனால் அவங்க மனசுக்குள்ளார ஒரு அறிகுறிகள் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் இப்போதைக்கும் அவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. ஒரு கட்டத்தில் மூவ் ஆன் ஆக தான் போகிறீங்க. அப்படி மூவ் ஆன் ஆனால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க டெஃபினெட்லி நோட்டீஸ் பண்ணுவாங்க. சரி, உங்களோட ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, இல்லை பழையபடி இருக்கிறீங்களான்ற செக்கிங்ஸ் சைலண்ட்லி நல்லா இருக்கு. பட் டிவைன் ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம், யூ டிசர்வ் பெட்டர் பர்சன் இன் யோர் லைஃப். உங்கள் லைஃப்பில் பெட்டரான ஒரு பர்சன், ஈக்குவலாக உங்களை புரிஞ்சுக்கிற கேரக்டர் முக்கியம், தேவை. யூ டிசர்வ் தட். ஓகேங்களா, அண்ட் யூ ஆர் யுவர் ஓன் மெஜிஷியன். உங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது, அலாங் வித் பாசிட்டிவ் கேரக்டரோட யூஸ் பண்ணுங்க. அதுதான் அந்த பர்சனும் எதிர்பார்க்குறாங்க, ஏஞ்சல்ஸும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ யோசிங்க, லைக் நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பாருங்க. ஸோ இந்த பர்சனோட பார்வை உங்கள் மேலே சைலண்ட்லி மறைமுகமாக இருக்குதான். ஓகே, அவங்க டைம் பார்த்து என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் அப்படியே உட்காந்து உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ரைட்? ஸோ that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். pile number 2 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் அது.
சரி, ஒரு சைலண்ட் கம்பேரிஷன்ங்கிறது இருக்கு. அவங்க இந்த பர்சன் எப்படி தெரியுமா, எப்பயுமே வந்துட்டு ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களோட இருக்கிறப்போ வேற ஒரு பர்சனை உங்களையும் வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களை விட்டு விலகியாச்சு, இல்லை உங்க கூட வந்து இல்லாம வேற ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள போட்டுட்டு உங்களையும் இப்போ கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ கம்பேரிஷன்ங்கிறது இவங்கள்கிட்ட நிக்காத ஒரு விஷயம். சரி, அந்த இப்போ அவங்க லைஃப்ல வந்து இருக்கிற புது பர்சன் யாரா இருக்கிறாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணியிருக்கலாம் அவங்கள, அந்த புது பர்சன் இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி. சரி, இவங்க வந்து என்ன அப்படி தெரியுமா, எவ்வளோதான் மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சாலுமே, எவ்வளோதான் பேச வேண்டாம்னு நினைச்சாலுமே, எவ்வளோதான் புது பர்சன் கிட்ட பேசினாலுமே அந்த பழைய பாண்டிங் விட முடியல. உங்ககிட்ட வந்து ஆரம்பத்தில் ஒரு ஹாப்பி டைம்ஸ்ல இருந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து வேற யார் மேலேயும் வர மாட்டேங்குது இவங்களுக்கு. அவங்க மறுபடியும் வந்து அந்த பழைய உங்க விஷயத்த அவங்க பாக்குறது, நோட்டீஸ் பண்றது, இது எல்லாமே வந்து இருக்கு. ஆனாலும் கூட வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஃபேமிலியோ இல்லை யாரோ ஒரு தடங்கள், மேபி உங்க பாண்டிங்க்கு வந்து ஃபேமிலி இல்லை ஒரு தேர்ட் பர்சன் மூலியமா பெரிய தடங்களா கூட இருக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் யாரோ ஒருத்தவங்களோட சப்போர்ட் அண்ட் பெர்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு. பல குழப்பங்கள்ங்க, அவங்களுக்கே வந்து என்ன ஒன்றுமே வந்துட்டு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனோட, ஒரு ஹாப்பி லைஃப், ஹாப்பி பர்சனோட நீங்கள் வந்து லைஃப்பை லீட் பண்ணுறீங்க, இல்லை இவங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போறீங்க அப்படின்னா பயம் வரும், ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும், கோபம் வரும், பொசசிவ்னஸ் வரும். இப்போ கோபம் பொசசிவ்னஸ் அவ்வளோக்கும் இல்லை, ஏன்னா வந்து நீங்கள் இன்னும் அவங்களுக்காக சைலண்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா இவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இன்னும் வரைக்கும் நீங்கள் வேற யாருக்காவது கொடுக்காம கூட இல்லை இருக்கலாம். லைக் ஒரு வெயிட்டிங் ஜோனில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ அதனால அந்த அமைதி இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த அதே லவ் அட்டென்ஷனை நீங்கள் வேற ஒரு பர்சனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்க டெஃபினட்டாக ஜெலஸ் அண்ட் பொசசிவ் ஆவாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு புது பிஸ்னஸோ இல்லை புது ஜாபோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு இப்போ ஃபேமிலி சொல்லி ஒரு என்கேஜ்மெண்ட் வேற பர்சன் அப்படிங்கிறத போறீங்களா இல்லையா, நீங்கள் தனித்துவமாக நிற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத டெஃபினெட்லி வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க பார்வை உங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும், பட் அது இல்லாமல் வந்துட்டு போகவும் முடியாமல் இருக்கிறது சரின்னு திரும்பி வர முடியாமல் வந்துட்டு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த பயம் இருக்குங்க ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, ஓகே அவங்க நினைச்சா நீங்க கேட்கலாம், எதுக்கு ஜெலஸ் ஆகணும், எதுக்கு பொசசிவ் ஆகணும், என்கிட்ட வந்து பேசு, நானே பேசிட போறேன், நானே அதுக்காக தானே வெயிட் பண்றேன், என்கிட்ட பேசணும்னு தானே நான் வெயிட் பண்றேன். ஸோ உங்களுக்கே இருக்கும். பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஹிடனான ஒரு பிளாக்மெயில்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஹிடனான ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேரக்கூடாதுங்கிற மாதிரி நடந்திருக்குது. சம் கைண்ட் ஆஃப் ஒரு 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 பிளாக்மெயில்ஸ் மாதிரி ஏதாவது, மேபி அவங்க ஃபேமிலி ஒரு யாரோ வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அந்த முடிவை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இடையில எங்கேயோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. ஒரு மெசேஜோ அதை டைப் பண்ணிட்டு டெலீட் பண்ணதா இருக்கட்டும், இல்லை வேற ஒரு பர்சன் மூலயமா சொல்லிட்டு கடைசியில் வேண்டான்னு சொன்னதாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்னன்னா, அவங்க என்ன ஃபீலிங்ல இருக்காங்க, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத வெளியில சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அது கரெக்டாக கன்வே ஆகுமா? சரி, அவங்களோட பார்வை வந்து உங்க மேலே இருக்கிறதுக்கு ரீசனுமே வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக அது உங்களுக்கு புரியுமா, நீங்கள் எடுத்துக்குவீங்களா, அது கன்வே ஆகுமாங்கிற ஒரு தாட், ஒரு பயம் இருக்கு. கன்வே ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா வந்து இவங்க குயிக்காக அதை ரியாக்ட் பண்ணணும். சரி, உங்களுக்குள்ளாருமே ஒரு சில சைன்ஸ் இருக்கும், அவங்க வாட்ச் பண்ணுறாங்க, நோட் பண்ணுறாங்கன்னு. இப்போ ஒரே ஆஃபீஸாக இருந்தாலும் சைலண்ட்டாக பார்க்குறாங்க, எனக்கு தெரியுது, என்னை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை மியூச்சுவல் பீப்புள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க, தெரியுது, நாங்கள் போன ஃபெமிலியரான அடிக்கடி போயிட்டுருக்க அந்த காமன் பிளேஸ்க்கு அவங்க போயிட்டுருக்காங்க, அவங்க அங்கே ஏதோ வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சில நியூஸ் வருது, ஸோ எனக்கு ஒரு அறிகுறி தெரியுதுன்னு நீங்களே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்போது டிலே பண்ண முடியல, இப்போ ஒரு முடிவு எடுத்தாகணும் உங்கள் விஷயத்தில். ஏன்னா உங்கள் ரெண்டு பேரோட பாண்டிங்கே வந்து எதனால் பேசாமல் போனாங்க,
எதனால வந்துட்டு இப்படி நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ அதுக்கு ஒரு முடிவு இப்போ தெரிஞ்சாகணுங்கிற விஷயத்துல வந்து இருக்காங்க. ஆனா அதே மாதிரி உங்களை பத்தின ஏதோ ஒரு காசிப் இது போயிருக்கலாம், இல்ல காசிப்போ இல்ல ஏதாவது சும்மா உங்க பர்சனை வெறுப்பேத்துறேன்னு கூட உங்களை பத்தி ஏதாவது இல்லாதது போலாவது சொல்லியிருக்கலாம். லைக் நீங்க அவங்க இல்லாம ஜாலியா இருக்கீங்க, நல்லா ஹாப்பியா இருக்கீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகியிருக்கீங்க, நீ தான் வந்து அவசரப்பட்டு விட்டுட்ட, நீ ஏமாந்துட்ட, நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி சும்மா வெறுப்பேத்துவாங்கல்ல, உங்க பர்சனை வந்து டென்ஷன் பண்ணணும்னு ஏதோ பண்ணிவிட்ட விஷயம் கூட இவங்களுக்கு ஒரு பர்சனலாக கூட எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ, உண்மையிலே நம்ம இல்லாமல் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்களா, அப்படி என்ன எப்படி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமேன்னு அவங்களுக்கே பயங்கர கியூரியாசிட்டி வந்தாச்சு. ஆனால் சின்ஸ் இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கிறதுனால மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ நாட்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணாங்க, பட் திஸ் டைம் வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸுங்கிறத கூட பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். உங்களோட கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு சைலண்ட்லி. ஓகேங்களா? ஸோ சைலண்டாக வந்து அந்த மெமரிஸை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அவங்களோட பார்வை இன்னும் முழுமையாக விலகலை, இன்னும் வந்து ஹோல்ல தான் இருக்காங்க. சொல்லுவாங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், ஐ ஹேட் யூ, நான் உன்னை பிளாக் லிஸ்ட்ல போடுறேன், நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் எனக்கு என் லைஃப்ல வேற பர்சன் இருக்காங்க, என்ன வேணா சொல்லட்டும், என்ன காரணம் வேணா சொல்லட்டும், அது அவங்க ப்ரூஃபே பண்ணட்டுமே, பிசிக்கல் நேரடியாகவே வந்து மூஞ்சிக்கு நேராகவே வந்து சொல்லட்டுமே, பட் சைலண்ட்லி வந்து அவங்க பார்வை இங்கே இருக்கதான் செய்யுது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பழையபடியே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுங்களேன், அடுத்த ஸ்டெப்புக்கு போய் பாருங்களேன். சரி, இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்கணும். அதாவது நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு உங்கள் லைஃப்னு ஒரு செல்ஃபிஷாக டெசிஷன் எடுத்து முடிவெடுத்து போனால் மட்டும்தான் உங்கள் பர்சன் இன்னுமே உங்களை நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க பார்வை இன்னும் உங்கள் மேலே தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே இருக்கிறதுனால அவங்களும் இன்னொரு மூமெண்ட்ஸ் எடுக்காம சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் இப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு சில மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ரைட்? பைல் நம்பர் 2, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 வந்து ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, இப்போதான் புரியும். இவங்க உண்மையிலே வந்து விலைக்கு போயிட்டாங்களா? ஆனா ஒரேட விலைக்கு போன மாதிரியே தெரியல. ஆனா நிறைய நடந்துருச்சு, நிறைய விஷயங்கள் வந்து எடுத்த முடிவுகள் உங்க 2 பேரோட பாண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எடுத்த முடிவுகள் வந்து ஒன்று ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லையா வேற யாரோ ஃபோர்ஸ் பண்ணனால இந்த பாண்டிங்ல ஒரு டக்குன்னு வேண்டான்னு எடுத்த முடிவுகளா இருக்கும். ஸோ பட் ஆனால் மனசார வந்து இங்க சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு இல்லை, சண்டை போட்டு இப்போ பிரச்சனையில் இருக்கிற அளவுக்கு உங்க 2 பேருக்கும் நடுவில் அப்படி ஒன்றும் கிடையாது. நிறைய ஒரு ஜென்ரல் ஒரு ஈகோ ஒரு ஃபைட் அதெல்லாம் இருக்கிறது தான், பட் அவ்வளோ சீரியஸாக போகிற அளவுக்கு வந்து யூஸ்வலி இங்கே கிடையாது பாயிண்ட்டே. பட் ஆனால் அந்த டக்குன்னு எடுத்த அந்த ஃபோர்ஸ் டெசிஷன் தான் இங்கே ஒரு பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்களும் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க, அவங்களும் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க தான். ஸோ இப்போ இது எல்லாமே வேஸ்டாக போகிறத உங்களாலேயும் ஏற்றுக்க முடியல, அந்த பர்சனாலையுமே ஆக்சுவலி ஏற்றுக்க முடியல தான். ஓகேங்களா? இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு குட் பைங்கிறதே இல்லை, இதுதான் பிரச்சனை, இதனால தான் இப்படி உண்மையான ரீசன் சொல்லி குட் பை சொல்ற அளவுக்கு இங்க வந்து நடக்கல. ஓகேங்களா? ஸோ அவங்களோட பார்வை உங்க மேல இருந்துகிட்டே தான் இருக்கு, ஒரு ஏக்கத்தோட சம்டைம்ஸ் பாக்குறாங்க. ஆனா வந்து
இதுல வந்து இவங்க டைரக்டா இன்வால்வ் ஆகல. இப்ப இது நீங்க எடுத்த முடிவோ, இது வேண்டான்னு நீங்க எடுத்த முடிவோ, இல்ல அவங்க எடுத்த முடிவோ, இல்ல ரெண்டு பேரும் சண்டைனால நடந்த விஷயங்களோ, எதுவுமே வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்டா டக்குன்னு எடுத்த விஷயங்கள் மட்டுமே தான். ஓகேவா? பட் ஆனால் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்மிக் இது பார்த்தாலுமே வந்துட்டு இன்னும் ஒரு சில கனெக்ஷன்ஸ், இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் முடியல. இன்னும் வந்துட்டு அதுக்கான ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் உங்கள் விஷயத்தில் கேரே இல்லைன்னு சொல்ல முடியாது. கேரிங் இருக்குதான், ஆனாலும் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போது தள்ளி விலகி இருந்தாலும் இல்லை கூட இருந்தாலும் கூட இப்போ முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஒரு ஃபோர்ஸ் அவங்க பின்னாடி நிற்கிது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு அழுத்தங்கள் நிற்கிது அவங்க பின்னாடி. ஓகேங்களா? ஒரு பாரங்கள் நிற்கிது. ஒரு ஒரு பெரிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். அது எதையோ ஒன்று அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அது அந்த ஒரு விஷயமா நீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் 2வது இடத்துக்கு தான் வரீங்க. அந்த விஷயம் தான் ஃபர்ஸ்ட். நான் அதெல்லாம் முடிச்சிடுறேன். என் லைஃப்ல ஏகப்பட்ட ப்ரெஷர் எனக்கு இருக்கு. அது ஒரு பொறுப்புகள் மட்டும் கிடையாது. ஆனால் வந்து சுற்றி இருக்கிறவங்க யாருமே, இப்போ உங்கள் பர்சனை சுற்றி இருக்கவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. உங்கள் பர்சனுக்கு மைண்டு கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த தேர்ட் பர்சன் இல்லை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே எஸ் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாண்டிங் இல்லை உங்கள் விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க. ஸோ இது ஒரு மறைமுகமான ஒரு ப்ரொடெக்ஷன் கூட சொல்லலாம். இப்போது தேர்ட் பர்சன் மற்ற பீப்புளுக்கான ஒரு இன்டென்ஷன் என்ன? நீங்கள் 2 பேரும் பிரியணும், நீங்கள் 2 பேரும் சேரக்கூடாது. ஸோ உங்களோட பர்சனுக்கும் அது நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த தப்பு, யார் சைடு தப்பு, யார் பக்கம் வந்துட்டு தப்பு கிடையாதுங்கிறது தெரியும். பட் ஸ்டில் அவங்களுடைய சைலன்ஸ் நிறைய விஷயங்களை பேச வைக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களை மறைமுகமாகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போது அந்த தேர்ட் பர்சன் ஏற்றி விடுறவங்களுக்கு நோ சொல்லிட்டு உங்களுக்கு எஸ் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாமல் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அடங்குற வரைக்கும் அங்கே எஸ் சொல்லிட்டு உங்ககிட்ட நோன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மறைமுக ப்ரொடெக்ஷன் தான். அவங்களால நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கீங்கிறதும் தெரியும். ஆனாலும் கூட இப்போ வந்து ஓப்பனாக வந்து அவங்களால இதுதான் ரீசன் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களோ மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எதிர்பார்க்குறீங்க, ஆனால் எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை அடங்கும் அப்படின்ற ஒரு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. அதாவது இப்போ வந்து ஒரு நடுவில் நிற்கிறாங்க. ஒன்று, சரி நீங்கள் வேண்டாம், நீங்களாவது நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதா, இல்லை நீங்கள் வேணும் எதுனாலும் பார்த்துக்கலாமா அப்படின்ற ஒரு ஒரு தாட்டோட வர்றதா, குழப்பங்கள் இருக்கு. சரி, இதில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு அவுட் சைட்ல இருந்து சப்போர்ட்டே கிடையாது இந்த பாண்டிங். அவ்வளவுக்கும் இல்லை. இப்போ நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற நபர்கள் கம்மி, வெறுப்பாகிற நபர்கள் தான் அதிகம். நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஆர்குமெண்ட்னா எப்படா சான்ஸ் கிடைக்கும் உள்ளார வந்து சண்டையை மூட்டி விடலாம் தான் சுற்றி இப்படியே பார்வை, எல்லாரோட பார்வையும் இங்கே தான் இருக்கும். ஆனால் அவங்க வைக்கிற அந்த நெகட்டிவான பார்வையாலே கூட சண்டைகள் வரலாம். பட் ஸ்டில் இது ஒரு எனர்ஜி ட்ரைனிங் ப்ராசஸ் தான். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே மோர் ஆஃப் எனர்ஜிங்கிறது தேவை. ஓகேங்களா? ஆனால் அவங்களுடைய வந்து என்ன சொல்கிறது, இந்த எமோஷ்னலி வந்து டிஸ்டன்ஸ் ஆகுறாங்கல்ல, உங்களை விட்டு ஒரு டைம் டிஸ்டன்ஸ் ஆகிறப்பவுமே அவங்களுக்குள்ளார பல கேள்விகளோட தான் வந்து ஆகுறாங்க. ஓகேங்களா? அது இல்லைன்னா கிடையாது. ஆனால் வெளியில் உங்ககிட்ட திமிரா பேசுவாங்க, ஆட்டிடியூடு காமிப்பாங்க, மூஞ்சை காமிப்பாங்க, அது எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பர்சனை சுற்றி இருக்கிறவங்க, அது உங்களுக்கே மேபி தெரியும், இவங்க தாங்க அந்த தேர்ட் பர்சன், இவங்க தான் அந்த பிரச்சனையை பண்ணுறவங்களேன்னு. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது உங்களுடைய பர்சன் யாரோ ஒரு பர்சனோட பார்வை அண்டரில் இருக்காங்க, ஒரு கவனிச்சுட்டே இருக்காங்க, எப்படா சிக்குவ அப்படின்னு. ஓகேங்களா? ஆனால் உங்களாலேயும் வந்துட்டு அந்த தேர்ட் பர்சன் இல்லை மற்ற பர்சனை மீறி உங்கள் பர்சன் கிட்ட போகிறதுமே சிரமம்தான். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு 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 பிடிப்பு இல்லை இங்கே.
இது வந்து ஒன்று சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லை பொறுமையாக ஏதாவது செய்யணும், இல்லையா விட்டுட்டு கொஞ்ச நாள் கேப் விடுறது, இல்லை விட்டுட்டே போகணும், அப்படிதான் இருக்கே தவிர நீங்கள் 2 பேருமே தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலி வந்துட்டு பவர் கம்மியாக தான் இருக்கு. ஸோ உங்கள் 2 பேரும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நிறைய பவர் எனர்ஜி தேவை, நிறைய ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தேவை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஏஞ்சல் சொல்கிற விஷயமும் கூட நானுமே சொல்கிறேன், இது ரொம்ப 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 எனர்ஜி ட்ரெயினிங் ரிலேஷன்ஷிப். இது ஒரு கார்மிக்கா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்சனால இன்னொரு பர்சன் சஃபர் ஆகக்கூடிய ரிலேஷன்ஷிப். என்ன கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எதுக்குமே அசையாம எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாத ரிலேஷன்ஷிப் இது. ஓகேவா? அதாவது நீங்கள் 2 பேரும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னா பல பேரை பல விஷயங்களை தாண்டி தான் வந்து நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒன்று நீங்களோ இல்லை அவங்களோ நிறைய தேர்ட் பர்சன், நிறைய அவுட் சைடு தேவையில்லாத பீப்புளை சம்பாதிச்சிட்டிங்க. பட் ஆனால் இந்த பாண்டிங்கில் ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க. ஆல்தோ வந்து இது ஒரு எனர்ஜி ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, அது சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் அந்த சேஞ்சஸ் எப்போ வரும் அப்படின்னா கொஞ்சம் கேப் எல்லாம் விடணும். வெளியில் இருக்கிற எனர்ஜி, வெளியில் இருக்கிற பீப்புள், எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அடங்கணும். அப்போ தான் வந்துட்டு இதுக்கு ஒரு விஷயமே இருக்கும். இப்போ மேபி லைக் நீங்கள் ஒரு டாக் ஆஃப் டவுனாக இருக்கலாம். அதாவது உங்கள் 2 பேரை பற்றி பேசுறது, உங்கள் பாண்டிங்கை பற்றி பேசுறதுன்னு இருக்கும். இது இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று செய்கிறதுல சிரமங்கள் இருக்கும் இல்லையா? இந்த பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறதுல சிரமங்கள் இருக்கும். ஆனால் இது அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்ச நாள் அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இல்லையா, பொறுமையாக வெயிட் பண்ணணுங்கிறதுக்காக உங்கள் லைஃப்பை விட்டுட்டு இப்படியே உட்காரணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதை அப்படியே போட்டுருங்க. உங்கள் லைஃப் அடுத்து என்னங்கிற ஒரு மூமெண்ட்ஸை வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வரும். அது ஒரு நல்ல டைமிங் பீரியடில் தான் இருக்கீங்க, பைல் நம்பர் 3. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பாருங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போட விஷயம் என்னங்கிறது வெரி சூன் தெரிஞ்சிடும். உங்கள் லைஃப்பில் வேற ஒரு பர்சனுமே வந்து இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட இன்டென்ஷன் இருக்குது, ஒரு ஆசைகள், ஒரு பேசணும்னு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த பர்சனோட வருகையும் எதிர்பார்க்கலாம். இது வந்து பைல் நம்பர் 3 வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி, அவ்வளவு ஜெலசிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால அது எல்லாமே உங்கள் ஹெல்த்தி மைண்ட் எல்லாத்தையுமே பாதிச்சு விட்டுரும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.